அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். வெல்கம் டு மிலாஸ் ரெசிபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் நூடுல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சோயா நூடுல்ஸ் 1/2 kg, போன்லெஸ் சிக்கன் 1/2 kg, வெங்காயம் 150 கிராம், கேபேஜ் 150 கிராம், 6 மிளகாய், 1 வெங்காயம், 1 தக்காளி, 3ஐயும் அரைச்சி எடுக்கிறதுக்காக 150 கிராம் குடைமிளகாய், கேரட் 100 கிராம், சாஸ் தேவையான அளவு, பூண்டு 6 பல், சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு முட்டை. நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நாம் சிக்கனை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ சிக்கன் எடுத்துக்குவோம். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 முட்டை, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே இது ஊறினா போதும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நூடுல்ஸை போடலாம். நூடுல்ஸ் போட்ட உடனேயும் கொஞ்சமாக, அதாவது 3/4 பதம் தான் வேக வைக்கணும். ஓவர் குக்கிங் பண்ணக்கூடாது. வேகும்போது கொஞ்சம் ஆயில் ட்ராப் விடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ 3/4 பதம் வந்துருச்சான்னு பாருங்கள். வந்த பிறகு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுனால ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. உடையாமையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். சிக்கன் ஊறிடுச்சு. ஊற வச்ச சிக்கனை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும். ஓவராக குக் பண்ண வேண்டாம், ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ ஒரு லைட் கோல்டு வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் இரும்பு கடாயில் பண்ணுறேன். கொஞ்சம் கடாய் சூடானதும் எண்ணெய் விற்றுக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டை இதில் சேர்த்து, அந்த பூண்டுடைய ஸ்மெல் அந்த எண்ணெயில் இறங்கணும். லைட்டாக அந்த பூண்டுடைய ஸ்மெல் இறங்குறதுக்காக வதக்கி விடுங்க. வதக்கினப்புறம் நம்ம 1 வெங்காயம், 1 தக்காளி, 6 மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதை இதோட சேர்க்கணும். அந்த பூண்டு எண்ணெயோட
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ஸ்மெல் வரும். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்ததுனால அந்த பச்சை வாசம்லாம் போய் ஒரு நல்ல ஒரு மணம் வரும். அந்த நேரத்தில் நம்ம சாஸ் தேவையான அளவு ஊற்றிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நிறைய விட்டுக்கலாம். நான் சுமாராக ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அதுவும் நல்லா அதோடு சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வருது. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின அப்புறம் நாம் கேபேஜ் சேர்த்துக்கணும். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும். நாம் சாஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரு சாஸ் மாதிரி பண்ணதுனால மனம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இப்போ கேரட் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொரித்து வச்ச சிக்கனையும் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்கு நாம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்துக்கணும். ஏன் சேர்த்துக்கணுன்னா கொஞ்சம் வழவழப்போடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இது கிடைக்கும். ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது வடித்து வச்ச நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். உடையாமல் ஸ்மூத்தாக அப்படியே உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நூடுல்ஸ் உடஞ்சிதுன்னா அந்த பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் குழஞ்சாப்பில். நம்ம 3/4 பழம் வேக வச்சதுனால இப்போ இதுலேயும் வேகுங்கிறனால கரெக்டாக இருக்கும் நூடுல்ஸுடைய பதம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. என்ன உறவுகளே, இப்போ குழந்தைகளுக்கு பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.